தெரிவிக்கப்படும். அதை கவனித்து உங்களுடைய பேச்சுக்களை முடித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாகரிக உலகின் இயற்கை பாதுகாக்கப்படுகிறதா, பாதிக்கப்படுகிறதா? நாகரிக உலகின் இயற்கை இப்பொழுது அதிகபட்சம் பாதுகாக்கப்படுகிறது. உதாரணமாக அதிகபட்சம் சில இடங்களில் மரம் வளர்க்க ஆரம்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் புகை வாகனங்கள் புகை கட்டுப்படுத்தப்படுகிறது. கழிவுநீர் சாக்கடைகள்லாம் டிரைனேஜ் அந்த போட்டு தண்ணி தரைக்கடியில போற மாதிரி இப்ப நிறைய திட்டங்கள் போட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொல்லி சட்டமே போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி முயற்சிகளால இவர்கள் இயற்கையை பாதுகாக்கிறாங்க. அதே நேரம் நாகரிகத்தை பாதிக்கிறதுக்கு இதுல எல்லாத்துக்குமே வழியா இருக்கு. மரம் வளர்க்குறாங்க, கூட வண்டி ஓட்டுறவங்க பாதி பேர் இந்த புகை இது கட்டுப்படுத்துறாங்க, மீதி பேர் புகை வண்டி மாதிரி தான் ஓட்டிட்டு போறாங்க. கண்ட இடத்துல பேசு குணா, பேசு. நாகரிக உலகத்துல இயற்கையை பாதுகாக்கட்டும் பாதிக்கட்டும் நமக்கு எல்லாம் இருக்கு. பாதுகாக்கணும்னு நினைச்சா நம்மளால பாதுகாக்க முடியும். இல்ல நம்ம ஊரு தானே, நம்ம பாத்துக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கையை எப்படி வேணா மாசுபடுத்தலாம். போறப்ப குப்பையை ரோட்ல போட்டு போறது, எச்ச கண்ட இடத்துல துப்புறது, கண்ட செவர்ல அசிங்கப்படுத்துறது, எவ்வளவு செய்யலாம். பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. குப்பையை குப்பை தட்டுல போடணும், எச்சைய கண்ட இடத்துல துப்ப கூடாது. இந்த மாதிரி சில நல்ல நல்ல